முதல்ல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு நாளோட குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்க நேரம் எந்த விதமான உணவும் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இது பல ஆண்டு காலமாக, பல ஆயிரம் ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயந்தான். ஆதி மனிதன் காலத்தில் உணவு தேவை அப்படிங்கிறது முழுமையாக பூர்த்தி ஆகாது. எப்போ உணவு கிடைக்குதோ அப்போ எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் உணவு அடுத்த உணவை சேமிக்கிறதுக்கோ இல்லை அடுத்த உணவை உருவாக்குறதுக்கோ இல்லை வேட்டையாடுறதுக்கோ தேவையான எனர்ஜியை அந்த குறிப்பிட்ட உணவுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருப்போம். ஆனாலும் சர்வைவல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு இருக்க சந்தேகம், நம்ம ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பிடல அப்படின்னா நமக்கு சோர்வு ஏற்பட்டுருமா இல்லை மயக்கம் வந்துடுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை இங்கேருந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் புதுசு கிடையாது. அடுத்த என்னாச்சு, பரிணாம வளர்ச்சியில் இந்த உணவு தேவை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே பூர்த்தியாச்சு. 3 வேளை சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடச்சிது. அப்போது வியாதிகள் உண்டாக ஆரம்பிச்சது. இந்த வியாதிகளை தடுக்கிறதுக்காண்டி ஃபாஸ்டிங் முறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு மத வழிபாட்டு முறையாக இதை முன்னெடுத்தாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அதோட அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒரு விஷயம்னு. ஆரோக்கியத்துக்குன்னு சொன்னால் இப்போ சொன்னால் செய்கிறதில்ல, அதே போல் அப்பயும் செய்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணாங்க, இது பண்ணால் கடவுளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வச்சாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி எல்லா மதங்கள்லேயும் இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறது, விரத முறையும் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது கடவுளுக்காண்டி இல்லை, நம்மளோட நல்லதுக்காண்டி.